ஜெலன்ஸ்கி எப்பவும் தன்னுடைய நாட்டுக்காண்டியும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காண்டியும் தொடர்ந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்படுது. இன்றைக்கு இப்படியே பாருங்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு எங்களோட விடுதலை போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தலைமையை இந்தியா அழைத்தது. எங்க என்ன நடந்ததுன்றதை வெளியால தெரியாட்டாலும் அங்க நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கலாம். அதே மாதிரியான நெருக்குவாரம் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்பட்டது. அது வெளிப்படையாக தெரியக்கூடிய, அதாவது அமெரிக்கா அதுல ரெண்டு விஷயத்தை கையாளுது. ஜெலன்ஸ்கிக்கு நெருக்குவாரத்தை கொடுக்குது. அந்த நெருக்குவாரம் ரஷ்ய மக்களுக்கு தெரிய வேணுமென்றதையும் சரியா கணிக்குது. அப்படியான கணிப்புகள் தான் அந்த வார்த்தையாடல் நடக்குது. அந்த வார்த்தையாடலை உலகமே பார்க்கக்கூடியதாக செய்தி சொல்லப்படுகிறது. அதன் மூலம் அமெரிக்கா தன்னுடைய சுய கௌரவத்தை இழக்குது. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நலனென்ற அந்த மூலோபாயத்தை நோக்கிய ரஷ்யாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது என்ற மூலோபாயத்துக்குள்ள வகுக்குது. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் நிழல் தான் பிரிட்டிஷ், அமெரிக்கா நிழல் தான் கனடா. இந்த நிழல்களாகிய கனடா, அமெரிக்கா எங்க போனாலும் நிழல்களாக பின்தொடர்கிற கனடாவும் பிரிட்டனும் மற்ற நாடுகளும் மேற்குலக நாடுகளும் இல்லைன்னா ஆஸ்திரேலியாவும் இன்றைக்கு அமெரிக்கா விட்டுட்டு ஏன் தனியாக ஒரு அணிதிரண்டு இருக்குது. அப்படி அணிதிரண்டு வந்த இன்றைக்கு ஜெலன்ஸ்கி அங்க மோசமாக நடத்தப்பட்டு மோசமாக வந்து வரும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் மக்களும் அவர் ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது ஏன்? இது அமெரிக்காவுக்கு பிடிக்க, உண்மையாக அமெரிக்கா ஜெலன்ஸ்கியில கோபமா இருந்திருந்தால் அது நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவை கோபப்படுத்தி இருக்கும். ஆனா இந்த இடத்துல எதுவுமே நடக்கவில்லை. ஆனா இன்னொரு விடயத்தை இதுக்குள்ள பார்க்கிறேன். இது இன்னைக்கு அமெரிக்கா இதுல முக்கியமாக இந்த நிகழ்வுகளால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்றதை கடந்து தன்னுடைய அரசியல் நகர்வுக்கு பாதகமான சூழ்நிலை இருக்குது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை புரிஞ்சு கொண்ட ஒரு நாடு சீனா தான். என்னை பொறுத்தவரை சீனாவுக்கு ட்ரம்ப் ஒரு மூஞ்சையில குத்திரமாய்த்தான் நான் பார்க்கிறேன். உன்னுடைய வியூகத்தை நான் உடைக்கிறேன் என்ற குத்திரமாய்த்தான் நான் பார்க்கிறேன். இந்த வியூகம் இன்றைக்கு சீனாவுக்கு பாத்தீங்கன்னா சீனா மௌனமா இருக்குது. இன்றைக்கு ஈரானை பாத்தீங்க, ஈரானுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல ரஷ்யா உதவிக்கு போகாம தடுக்கப்படுகிறதா இந்த வியூகம். அந்த இந்த நிகழ்வுக்கு புறத்தால கன அரசியல் ஒழுங்குகள் இருக்கு. அந்த ஒழுங்குகளை நாங்கள் புரியாமல் நாங்கள் சம்பவங்களை பற்றி கதைக்கிறோம். ஒரு சம்பவத்தை பற்றி கதைக்கிறோம்பாங்க, சம்பவத்துக்கு பின்னணி என்ன, அதுல நோக்கம் என்னன்றது ஆய்வு செய்கிறது தான் ஒரு ஆய்வின் கடமையா இருக்கிறது நான் பார்க்கிறேன்.